அந்த மேடம் வந்துட்டு மாசம் என்ட்ரி குடுத்து, வெண்பாவோட கஸ்டடிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல, ஊர் உலகத்துல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்ல. அதனால நீங்க பயப்பட வேண்டியதும் இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா தான் போகும். இங்க கொஞ்ச நாள் இருந்து அப்சர்வேஷன் பண்ணி, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ஹியரிங் வந்து போயிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் தான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே இல்ல. ஆனா, இப்போ நம்ம மல்லி இங்க இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம இங்க நம்ம மல்லிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்படி ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் தப்பு தப்பா தான் நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாமே நமக்கே நல்லாவே தெரியும். ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா, மல்லி இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த மேடம் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சிய எல்லாருக்குமே குடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு வேற லெவல்ல பிளான் பண்ணி இன்னொரு விஷயத்த சிறப்பா செஞ்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடி குடுக்கும்படியா தான் இந்த இடத்துல நம்ம மல்லி இருந்துட்டு இவ்ளோ பெரிய வேலைய சூப்பரா வந்து செய்றாங்க அப்டின்னே வந்து சொல்லலாம். அதாவது என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மேடம் நெனச்சிட்டு இருக்கிறது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும் அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்டின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமா சேர்ந்துட்டு எவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி வந்து தெரியப்படுத்த போறாங்க. அதே மாதிரி இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நிரூபிக்கும் விதமா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பட்டாகணும் அப்படின்ற மாரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய கூட்டிட்டு வந்து சரி ஓகே நம்ம உட்கார வச்சுட்டோம். அதாவது மல்லிய கூட்டிட்டு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி தான் நேரா போய் மல்லியோட கால்ல விழாத குறையா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக இல்லனாலும் வெண்பாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, "நீ இந்த ஒரு விஷயத்த செய்யி" அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லி இருந்துகிட்டு நம்ம வெண்பாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வராங்க. ஏன்னா வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அனுப்பிச்சா என்னென்ன பிரச்சனை நடக்கும். அதே மாதிரி விஜய விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கும் பிரிக்கக்கூடாது. என்னதான் விஜய் இந்த குடும்பம்லாம் சேர்ந்து நமக்கு அவ்வளோ பெரிய துரோகம், அவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே மறந்து, வெண்பாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்றாங்க. இப்போ அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இங்க கிளம்பி வந்தாங்க இல்லையா? அந்த மேடம் இருந்துட்டு, "இங்க பாரும்மா மல்லி, நீ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வெண்பா மேல நல்லபடியா பாசம் வச்சிருக்கல்ல. அது மட்டும் இல்லாம ஊர் உலகத்துல சொன்னாங்க எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் உன் வாயால கேட்கிறேன். வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீ எந்த அளவுக்கு உன்னோட பொண்ணா நினைக்கிற? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நம்ம மல்லி சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. அதாவது ன் அ விஜயும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவ வந்து எப்பவுமே வந்து விட்டுறக்கூடாது. அதாவது நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஓகே தான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது. அதுவும் நாங்க பெத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வெண்பா தான். ஏன்னா, ஒரு இன்னொரு குழந்தை வந்துட்டா அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவ எங்க நாங்க வெறுத்துருவோங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே ஒரு பயம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி வந்து சொன்னது மட்டும் இல்லாம, இது எல்லாத்தையுமே வெண்பாவுக்காக தான் செய்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்கு. அதாவது விஜய் இருந்துட்டு இப்படி சொல்றது நம்ம மல்லி சொல்றது, விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு அதிர்ச்சிய குடுக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு, நம்ம விஜய் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறது. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த குழந்தை விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்ததா தான் சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம மல்லி இப்படி சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம விஜய்க்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க உண்மையிலேயே கிரேட்மா. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அடுத்ததா உங்களோட வாரிசுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படாம, வெண்பா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி பார்க்குறீங்கல்ல. எல்லாமே நல்ல விஷயம் தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்படியே போகட்டும். நான் கொஞ்சம் அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். இந்த வீட்ல எப்படி, யார் எப்படி அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே, இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா தான் அமையும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.